அதாவது 30ஆம் தேதி ஒரு பெரிய ஈவெண்ட்ஸ் இருக்கு. ஆனந்தம் அறக்கட்டளை சார்பில் அதை நடத்த போகிறாங்க. யூகே முரளி தான் வந்து அதுக்கு ஃபுல்லாக 3 இதாக பண்ணுறாங்க. அதில் கச்சேரி முதியோர்களுக்கும் அதான் அனாதை இல்லங்களுக்காக வேண்டி நடக்கிற ஒரு விஷயம் இது. அந்த ஃபுல் டீட்டெயில் வந்து ஆனந்தம் ட்ரஸ்டோட திருமதி பாகிரதி ராமூர்த்தி அம்மா அவர்கள் வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. இங்கே சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள மரியாதைக்குரிய இயக்குனர், தயாரிப்பாளர், டைரக்டர், நடிகர், இசையமைப்பாளர், பாடலாசிரியர், பாடகர் கங்கைமன் சார் அவர்களை நடைபெறுகிறோம். நடிகர் சொல்றேன். அடுத்ததான் கின்னஸ் சாதனை புரிந்த திரைப்படங்களுக்கு இசையமைத்து இன்று வரை இளமை மாறாம மேடை கச்சேரி நடத்தி கொண்டிருக்கும் யூகே முரளி அவர்களை நடைபெறுகிறோம். அறக்கட்டளை சார்பில் திருமதி பாகிரதி ராமூர்த்தி அம்மா அவர்களை மேடைக்கு அளிக்கிறோம். அப்பாஸ் கார்த்திக் அவர்களை மேடைக்கு அளிக்கிறோம். அப்பாஸ் கல்சுர் சேஷாத்ரி மேடைக்கு அளிக்கிறோம். மாதா பிதா குரு தெய்வத்திற்கு முதல் வணக்கம். அனைவருக்கும் அன்பான ஆனந்தமயமான வணக்கத்தை முதற்கண் தெரிவிச்சுக்கிறேன். நம்மளோட இயக்குனர் அவரை பற்றி சொல்லிட்டே போகலாம். அதனால சகலகலா வல்லுநர் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லலான்னு பார்க்குறேன்னா, நம்மளோட கங்கையமரன் ஐயா நம்ம கூட இருக்கிறது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம். இன்னைக்கு நிஜமாவே அவர் எல்லா விஷயத்துலையும் நம்ம முரளி சாரையும் சரி ஆனந்தத்தை வந்து பார்த்துருக்கார், சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கார். அதனால அவரோட இங்கே இணைஞ்சு இந்த ப்ரோக்ராமில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பேர் பாகீரதி ராமமூர்த்தி. நான் ஆனந்தம் முதியோர் இல்லம் அம்பத்தூர் கள்ளிக்குப்பத்தில் இருக்கு, அதுலேருந்து நான் பேசுகிறேன். வாழ்க்கையில் வருமானமும் வாரிசுகளும் வசதிகளும் வாய்ப்புகளும் இல்லாத முதியோர்களுக்காக துவங்கப்பட்டது இந்த ஆனந்தம் அறக்கட்டளை. 1995ஆம் ஆண்டு இந்த அறக்கட்டளை முறையே பதிவு செய்து இந்த வாழ்க்கையில் அந்த குழந்தைங்களும் இன்கமும் இல்லாதவாளுக்கு ஏதாவது கடைசி காலத்தில் பண்ணணுங்கிற ஒரே ஆசை. சின்ன வயசுலேருந்து அது ஒரு பெரிய ஆசை. அது மாதிரி பண்ணணும்னு ஆசை. நான் 30 ஆண்டுகள் இந்தியன் வங்கியில் பணிபுரிஞ்சு வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் எடுத்து இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்து ரொம்ப அருமையாக இறைவன் அங்கேயே குடிக்கொண்டிருக்கார். நிறைய டோனர் சப்போர்ட் பண்ணுறதால ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கு. முதல் ப்ராஜெக்டாக ஆனந்தம் முதியோர் இல்லம் 3 முதியோர்களை வச்சு 2003ஆம் ஆண்டு ஒரு சின்ன இல்லத்தில் ஆரம்பித்து இன்னைக்கு 110 முதியோர்கள் வந்து அவ்வளோ ஆனந்தமாக நம்மளோட ஓன் பில்டிங்கில் டோனர்ஸ்னால கட்டப்பட்டு கொடுத்த பில்டிங்கில் 32,000 சதுரடி அத்தனை வசதிகளும் கூடிய அந்த இல்லத்தில் அவ்வளோ சந்தோஷமாக 110 முதியோர்கள் சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. அதோட நம்ம கிட்ட இருந்து இறைவனோட சேர்ந்த 124 முதியோர்களும் அவ்வளோ சந்தோஷமாக ஒவ்வொரு நிமிடமும் அங்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்காங்க. வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அவங்க தாண்டி வந்தாலும் அவங்க கடைசி காலத்தில் எவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்க முடியுமோ அப்படி வச்சுக்கணுங்கிறது ஒரே ஒரு குறிக்கோளில் தான் அந்த ஆனந்தம் இல்லம் இயங்கிட்டு இருக்கு. நம்ம கூட சப்போர்ட் பண்ணுற ட்ரஸ்டீஸும் கமிட்டி மெம்பர்ஸும் தன்னலமற்ற சேவையை அங்கே செய்யறதுனால தான் இவ்வளோ தூரம் நல்லா நடந்துட்டு இருக்கு. இது 2003க்கு அப்புறம் நிறைய அங்கே ரிட்டையர்ட் ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்ததுனால ஏழை குழந்தைகளுக்கு மாணாக்கர்களுக்கு வந்து நாங்கள் டியூஷன் சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டதுனால 2010ஆம் ஆண்டு வந்து ஒரு ஆனந்தம் ஈவினிங் டியூஷன் சென்டர் மாலை நேர வகுப்புன்னு ஆரம்பித்து 7 குழந்தைகளை வச்சு ஆரம்பித்து அதுவும் வாழ்க்கையில் வருமான வரி கோட்டுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க, ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் குழந்தைங்கன்னு அந்த குழந்தைங்களுக்கு ஈவினிங் டியூஷன் ஆரம்பித்து இன்னைக்கு 270 குழந்தைங்க அந்த மாலை நேர வகுப்பு 2ஆம் மாடியில் 15 ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது. அந்த இடத்துல அருமையாக படிச்சுட்டு இருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் இந்த 2010ஆம் ஆண்டு ஆரம்பித்து 15 வருஷம் கடந்ததில் கிட்டத்தட்ட ஒரு 15,552 மாணாக்கர்கள் வந்து அங்கே வந்து பயன்பெற்றிருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, வருஷம் ஒரு 150-200 குழந்தைங்களுக்கு மேலே காலேஜ் எஜுகேஷனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறதுனால படிக்க முடியாத குழந்தைங்கள்லாம் இப்போ கிராஜுவேஷன் முடிச்சு போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சு ரொம்ப அருமையாக வாழ்க்கையில் அவங்க வந்து நல்ல நிலையை அடைஞ்சிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். கிட்டத்தட்ட 1,852 குழந்தைங்க வரையில் நம்ம இதுவரையில் காலேஜ் அட்மிஷன் ஃபீஸ்க்கு கட்டியிருக்கோம். அது மாதிரி 963 குழந்தைங்க வரையில் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம்.
ஒரு 25 குழந்தைங்க மாற்றம் ஃபவுண்டேஷன் மூலமாக ஃப்ரீ இன்ஜினியரிங் கோர்சஸ் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி நிறைய காலேஜஸ் அருகாமையில் சப்போர்ட் பண்ணுறதால தான் இவ்வளோ தூரம் எங்களால் பண்ண முடிகிறது. பிள்ளைங்களும் ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்காங்க. வாழ்க்கையில் எல்லா பலனும் அவங்க அடையணும், வாழ்க்கையில் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காம போயிடக்கூடாதுங்கிற ஒரே எண்ணத்தில் அது போயிட்டுருக்கு. அருமையாக நடந்துட்டு இருக்காது. 3வது ப்ராஜெக்டாக இந்த குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்கள கூட்டிகிட்டு ஸ்பெஷலிஸ்ட்டை போக முடியலன்னு அவங்க அம்மாக்கள்லாம் எங்களை வந்து அழுகுவாங்க. மோஸ்ட்லி சிங்கிள் பேரண்டாக நிறைய பேர் இருப்பாங்க, வந்து அழுகுவாங்க, அழுவாங்க, அம்மா என்ன பண்ணுறது தெரியலமா அப்படின்னு. அப்போ நாங்கள் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சு அப்புறம் 2015ஆம் ஆண்டு பக்கத்து தெருவிலேயே ஒரு இல்லம் வாங்கி அங்கே வந்து ஆனந்தம் இலவச மருத்துவ மையம்னு ஆரம்பித்து சுற்றி இருக்கிற 20 வில்லேஜஸ்க்கு அது பயன்பெற மாதிரி பண்ணிட்டு இதுவரை கிட்டத்தட்ட 1,28,000 பேர் வந்து 10 வருஷத்தில் பயனடைஞ்சிருக்காங்க. ஜெனரல் மெடிசன், இஎன்டி, டென்டல், ஐ, ஃபிசியோதெரப்பி, ஸ்கேன்னு பல்வேறு வகையான பிரிவுகள் அங்கே இருக்குது. முற்றிலும் இலவசமாக எல்லாமே அது நடந்துட்டுருக்கு. எல்லாம் நிறைய பேருக்கு ரெகுலர் மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கி பிபி, சுகர், தைராய்டுக்கெலாம் நல்ல பயன்பெற்றுருக்காங்க. ஒரு எங்கே ரிமோட் வில்லேஜில் இந்த மாதிரிலாம் மருத்துவ வசதி இல்லையோ அங்கேயும் போய் மாதம் மாதம் கேம்ப் பண்ணி அங்கே இருக்கிறவங்களுக்கும் நிறைய மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இறைவன் அருளால் அத்தனை ப்ராஜெக்ட்ஸும் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. 4வது ப்ராஜெக்டாக நம்மக்கிட்ட படித்த 270 குழந்தைங்களில் ஒரு 47 குழந்தைங்களை ஆசிரியர் வந்து கற்றலில் குறைபாடு இருக்கிற குழந்தைங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு எங்ககிட்ட வந்து சொன்னாங்க. பெற்றோர்களை கூப்பிட்டு கேட்டோடனே நிறைய பேர் சிங்கிள் மதர்ஸ் அவங்களால மேனேஜ் பண்ண முடியல அந்த மாதிரி குழந்தைங்களை. ஆட்டிசம், டிஸ்லெக்சியா, ஸ்லோ லேர்னர்ஸ், டவுன் சிண்ட்ரோம், இந்த மாதிரி பல்வேறு வகையான சின்ன சின்ன குறைகள் இருக்கிற குழந்தைங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த குழந்தைங்கள அந்த மாதிரி பெய்டு ஸ்கூலில் போட முடியலன்னு. அப்போ நாங்கள் என்ன பண்ணினோம், நிச்சயமாக எங்களால் இயன்றது ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நாங்கள் அருகாமையிலேயே ஒரு 4 கிரவுண்ட் நிலப்பரப்பில் ஒரு 18,810 சதுர அடியில் ஒரு ரொம்ப அருமையான ஒரு பள்ளி, இப்போ சிறப்பு பள்ளி வந்து ஒரு 4 ஆண்டுகளாக மிக அருமையாக இயங்கிக் கொண்டிருக்கு. 40 குழந்தைங்கள ஆரம்பித்து இன்னைக்கு 92 குழந்தைங்க அற்புதமாக அங்கே படிச்சுட்டு இருக்காங்க. பேச முடியாத குழந்தைங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க, நடக்க முடியாத குழந்தைங்கள்லாம் நடந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறச்சே மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்கும் நமக்கு. ஸோ அந்த ஸ்பெஷல் ஸ்கூலில் இருக்க ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் எல்லாம் they have dedicated their life இதுக்கு வேண்டி அர்ப்பணிச்சிருக்காங்க. அதனால தான் இவ்வளோ அற்புதமாக நடந்துட்டு இருக்காது. ஸோ அது அந்த 4வது ப்ராஜெக்டும் ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி நம்ம பக்கத்துலேயே வந்து திருவள்ளூர் பக்கத்தில் திருநின்றவூர்ங்கிற கிராமத்துக்கு பக்கத்தில் மேல்கொண்டையூரில் ஒரு கோசாலா ஆரம்பித்து 126 பசு, கன்றுக்குட்டி, காளை ஸ்லாட்டர்ஸ் போகாமல் காப்பாற்றி நிறைய பேரால் கைவிடப்பட்ட பசுக்களை எடுத்து காப்பாற்றி அருமையாக அந்த கோசாலா நடந்துட்டுருக்கு. இன்ஃபேக்ட் அங்கேயே ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணி பெரியவர்களுக்கும் குழந்தைங்களுக்கும் அங்கேருந்து பால், வெஜிடபிள்ஸ் எல்லாம் வரதுனால ஆர்கானிக் ஃபுட் அவங்க சாப்பிட முடியுது. அதுவும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த மாதிரி இறைவன் ஒன்றா தொடரவா அப்படியே அத்தனை ப்ராஜெக்ட்ஸும் கொண்டு போனது. இறைவன் ஆல்ரெடி ஒரு அழகான பிளான் வந்து ஆனந்தத்துக்கு போட்டு கொடுத்து அதில் அப்படியே அந்த பாதையில் கொண்டுட்டு போயிட்டு இருக்காரு. நம்ம அத்தனை டோனர்ஸ் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால இவ்வளோ அருமையாக அது நடந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் அதுக்கு அடுத்ததாக இந்த ஸ்பெஷல் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களோட அம்மாக்கள், சிங்கிள் பேரண்ட்லாம் ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்க. எப்படிமா எங்களுக்கு வாழ்க்கையை நாங்கள் நடத்த போகிறோம்னு தெரியலன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்ககிட்டயும் ஒரு திறமை இருக்குது, அதை நம்ம வெளிக்கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசி நம்ம அந்த பெற்றோர்களுக்கு வேண்டி டெய்லரிங் கிளாஸஸ், ஆரி ஒர்க், ஃபேஷன் டிசைனிங், கம்ப்யூட்டர் கிளாஸஸ், பேக்கரி கிளாஸஸ் அந்த மாதிரிலாம் ஆரம்பித்து டைப்பர் மேக்கிங்லாம் ஆரம்பித்து 4 மாத கோர்ஸ் அவங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் கொடுத்து அவங்க காலில் அவங்க நிற்க முடியும்ங்கிறத நாங்கள் வந்து அவங்களுக்கு புரிய வச்சு இப்போ அத்தனை பேரும் இப்போ வந்து அவங்களுக்கு மாத்திரம் ஆரம்பித்த கோர்ஸ் இப்போ சுற்றி இருக்கிற 51 வில்லேஜில் இருக்க 1000 பெண்களுக்கு மேலே சுயதொழில் பண்ணுறதுக்கு அவங்கள ஊக்குவிச்சு நம்மளே இங்கே பேக்கரி யூனிட், டைப்பர் மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் ஆரம்பித்து நிறைய பேர் அங்கே வந்து நம்ம வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம். அது மாத்திரம் இல்லாமல் ஸ்பெஷல் சில்ட்ரன் நிறைய பேர் 27 பேர் NIOSல 10th and +2 முடித்தவங்க வெளியில் வேலைக்கு சீக்கிரம் எடுக்கிறதுக்கு யோசிக்கிறதுனால நம்ம ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்து அவங்க 2 வருஷம் ட்ரெயின் பண்ணி வெளியில் வேலைக்கு அனுப்பலான்னு சொல்லிட்டு அங்கே பண்ணியிருக்கோம். குழந்தைங்களும் ரொம்ப நல்லா 16 வயசுக்கு மேற்பட்டவங்க அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து அங்கே பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப நல்லா குழந்தைங்களும் வந்துட்டு இருக்காங்க. அருமையாக எல்லா ப்ராஜெக்ட்ஸும் போயிட்டுருக்கு. அடுத்ததாக இறைவன் அருளால் எங்ககிட்டயே நிறைய முதியோர்கள் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சரில் கண்டுபிடிக்கிறச்சே தெரிஞ்சுது. கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 8 பேர் அந்த மாதிரி கடைசி ஸ்டேஜ் ஆஃப் கேன்சரில் இருந்தாங்க, டயக்னாஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறச்சே. ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம தான் இறுதிச் சடங்கு பண்ணுறோம். ஏன்னா இவங்களோட குழந்தைங்க நம்மளோட பெற்றோர்கள் அவங்கங்கிற ஒரே எண்ணத்தில் தான் அங்கே போயிட்டுருக்கு. இன்ஃபேக்ட் ஸோ இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும். ஏன்னா வேறு இடத்துல கொண்டு விட முடியல, இவங்க எங்களை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னதுனால அருகாமையில் இருக்க வில்லேஜஸ்லையும் நிறைய பேர் எங்களை கேட்டாங்க, அம்மா எங்கள் அப்பாவுக்கு கேன்சர் லாஸ்ட் ஸ்டேஜ், எங்களால் பார்க்க முடியல, வீட்டில் ஒரு ரூமில் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டதுனால ஸோ இந்த தருணத்துக்கு அது ரொம்ப தேவையான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபீல் பண்ணி எங்ககிட்ட படிக்கிற ஒரு 12வது வயசு குழந்தை லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சரில் கண்ணுக்கு நேரம் இறந்து போனதை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக ஏழைகளால் ஆஸ்பத்திரிக்கு போக முடியல. ஸோ இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் பாலியேட்டிவ் கேர் ஒன்று ஆரம்பிக்கணும்னு
ஆனந்தத்துக்கு அருகாமையிலேயே ஒரு 3.5 கிரவுண்ட் எங்களோட ஒரு டோனர் சப்போர்ட் பண்ணி வாங்கி அந்த இடம் அவங்க தான் அவங்க டொனேட் பண்ணாங்க. அது வாங்கி அங்கே போன மாதம் 26ஆம் தேதி வந்து நம்ம ஒரு இலவச 50 பெட்டட் பாலியேட்டிவ் கேர் ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம அடிக்கல் நாட்டு விழா நடந்திருக்கு. ஸோ இந்த ஒரு வருஷத்தில் அந்த கம்ப்ளீட்டாக அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிடும். நம்மளோட யூகே முரளி சாரை பற்றி உலகத்தில் அத்தனை பேருக்கும் தெரியாதவாளே கிடையாது. அவர் வந்து எல்லா ஃபீல்ட்லையும் பண்ணியிருக்காரு. அவரோட ஆர்கெஸ்ட்ரானா தெரியாதவா கிடையாது. கம்போசர், மியூசிஷியன் எல்லாமே பாடுவார். அந்த மாதிரி இருக்கிற அவர் நல்ல உள்ளம் கொண்டவர், எல்லாத்துக்கும் மேல் அப்படி சொன்னோம். அவர் வந்து ஆனந்தத்தை வந்து பார்த்த உடனே சொன்னது என்னன்னா, அம்மா எனக்கு இந்த ஆனந்தத்துக்கு ஏதாவது பண்ணணும், இந்த இசை வழியா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டார். உடனே என்ன வேணாலும் நீங்கள் பண்ணலாம் ஐயா, எல்லாரும் சேர்ந்து தான் இந்த ஊர் கூடி தேர் எடுக்கிறது தான் இந்த ஆனந்தம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ உடனே என்னோட UK 40வது ஆண்டு விழாவை வந்து நான் வந்து செலிப்ரேட் பண்ணுறேம்மா. அந்த 40வது ஆண்டு விழாவை ஆனந்தம் பாலியேட்டிவ் கேர் இப்போ ஆரம்பிக்கிறீங்க இல்லையா, ஏன்னா இதுக்கு வந்து ரன்னிங் எக்ஸ்பெண்டிச்சரே நிறைய ஆகும். ஒரு பேஷண்ட்டுக்கு மாதத்துக்கு 30,000 வரைக்கும் மவுத் கேன்சர், போன் கேன்சர்லாம் வந்துடும். ஸோ அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேம்மா அப்படி கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி இந்த ஒரு இசை விழாவை காமரா மாபெரும் இசை நிகழ்ச்சி இது மாதிரி யாருமே பண்ணியிருக்க முடியாது. அது மாதிரி 3 நேரத்துலையும் பண்ணுறாரு அவர். காத்தால 10லேருந்து 1, 2லேருந்து 5, 6லேருந்து 10 நம்மளோட காமராஜர் அரங்கத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு விழாவை நவம்பர் 30ஆம் தேதி அழகாக பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கார். அதை வந்து இந்த பாலியேட்டிவ் கேருக்கு ஒரு ஃபண்ட்ரைசிங் மாதிரி நான் பண்ணித்தரேம்மா, அது பண்ணினானா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாங்க. நிச்சயமாக நீங்கள் அத்தனை பேரும் பெருந்திரளாக அதுக்கு வந்திருந்து இந்த நம்ம சமுதாயத்தினால்தான் இன்னைக்கு அத்தனை பேர் இவ்வளோ ஒரு நல்ல நிலைமையில் இருக்கோம். திருப்பி சமுதாயத்துக்கு பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. அதனால் அத்தனை பேர் இந்த தருணத்தில் வந்து அந்த விழாவை சிறப்பிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதோடு இந்த தருணத்தில் அவங்க அத்தனை பேரையும் இருகரம் கூப்பி கேட்டுக்கிறேன். நாங்கள் ஆனந்தத்தில் அத்தனை சந்தோஷமாக இருக்கிற முதியோர்களையும் குழந்தைங்களையும் நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம், அந்த சந்தோஷத்தை நீங்களும் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முறையாவது ஆனந்தம் வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு மிக தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆக்சுவலாக அம்மா நிறைய சொல்லியிருக்காங்க. ஒரு 2 விஷயம் மாத்திரம் இப்போ நான் வந்து அம்மாவோட சார்பாக சொல்லணுன்ற. அதாவது இப்போ இருக்கிற அங்கே அந்த வயதானவர்கள் அங்கே இருக்காங்க இல்லையா, அவங்க எவ்விதத்திலும் அவங்களுக்கு குறை வரக்கூடாது அப்படிங்கிறது தான் இவங்களோட எய்ம். இவங்க இது வரைக்கும் ஒருத்தரை கூட வாடா போடான்னு நாங்கள் கூப்பிட்டது கிடையாது. சின்ன பசங்களை கூட எல்லாரையுமே கண்ணா அப்படின்னு தான் கூப்பிட்றாங்க. அதாவது அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே அவங்களுக்கு பிடிக்கும். இப்போ இருக்கிற அந்த 110 பேர் அவங்கள கூட அவங்களோட 60வது இது பண்ணுறதுக்கு 60வது பர்த்டேக்கு வந்து அவங்களுக்கு அந்த சஷ்டியப்த பூர்த்தி மாதிரி அவங்களுக்கு பண்ணி, அதுவும் இல்லாமல் இவங்களை எல்லாரையுமே ஃப்ளைட்டை வச்சு இங்கேருந்து ஷீரடிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்கிறாங்க. அதாவது வாழ்க்கையில் அவங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ அந்த பாலியேட்டிவ் கேர் பற்றி சொன்னாங்க இல்லைங்களா, அதில் ஒன்று தான் நான் ஆட் பண்ணேன். அதாவது எவ்வளோ அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு எப்படி அந்த அண்டர் ப்ரிவிலேஜ் மக்களுக்கு எப்படி வந்து ஆனந்தம் கிரியேட் பண்ணுறாங்கன்னா, இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர். இப்போது அம்மா சொல்கிறது என்ன, இப்போ ஒரு ரூமில் வந்து இருப்பாங்க, நிறைய பேருக்கு அதில் ஓரல் கேன்சர் இருக்கும். அந்த ஓரல் கேன்சரில் வந்து உங்களுக்கு தெரியும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களால வந்து அங்கே இருக்க முடியாது, மற்றவங்களால இருக்க முடியாது. இப்போ அந்த மாதிரி மக்கள் இப்போ நார்மலாக என்ன பண்ணலாம்னா, சரி நீங்கள் வாங்க, உங்களுக்கு ஒரு ரூம் மாதிரி இது மாதிரி இங்கே இருக்குது, நீங்கள் வாங்கன்னு அந்த மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணாமல் அவங்க ஃபைனல், அதாவது அவங்களோட இறைவன் பாதத்தை தான் போய் சேர போகிறாங்க அப்படின்ற சமயத்தில் கூட அவங்களுக்கு வந்து ஒரு பாலியேட்டிவ் கேருக்கு ஒரு பில்டிங் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி, அந்த பில்டிங்கோட நீங்கள் எல்லாமே கட்டாயமாக அதை வந்து பார்க்கணும். அந்த லொக்கேஷன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க்கில் வந்து நடுவில் ஒரு வாட்டர் பாடி ஒன்று ஓடும். இந்த எல்லா பெட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் பாடியை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ கடைசி சமயத்தில் அவங்க போகும்போது கூட ஓரளவுக்கு அதுவும் ஒரு ஆனந்தமாக போகணும், ஒரு பீஸ்ஃபுல்லாக அவங்கள அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் அது. ஸோ இது நார்மலாக ஒரு ரூம் மாதிரி ஒரு 10x10 ரூம் மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணாமல், இது வந்து அவங்க கடைசி காலத்தில் கூட அவங்க அந்த மாதிரி இருக்கும்போது கூட அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக அவங்களோட உயிர் புரியணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம். இதுதான் ஆனந்தத்தில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டியை எனக்கு தெரிஞ்சு. அம்மா, திஸ் இஸ் வாட் ஐ திங்க் இட்ஸ் ரியலி கிரேட் ஆஃப் யுவர். இது 2 தான் நான் ஆட் பண்ணோங்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். வணக்கம், நான் யூகே முரளி, உதயராகம் யூகே முரளி இசைக்குழு தலைவர், இசையமைப்பாளர், பின்னணி பாடகர். ஸோ கிட்டத்தட்ட நான் ஒரு நிகழ்ச்சியில் தான் ஆக்சுவலாக பாகிரதி அம்மாவை சந்தித்தேன். நான் என்னோடய நிகழ்ச்சிக்கு அவங்க கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் இருக்கும்போது அவங்களோடைய ஒரு 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 ஃபங்க்ஷன் நான் போய் அட்டன் பண்ணேன். அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த முதியோர் இல்லத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து அதில் நிகழ்ச்சி ஒரு டான்ஸ் பண்ணாங்க. அவங்களாம் அவ்வளோ
சந்தோஷமாக அந்த நிகழ்வில் கலந்துருந்தாங்க. ஸோ அப்போ நான் அம்மாட்ட அம்மா நான் ஆனந்தத்துக்கு ஒரு நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு ஆனந்தத்துக்கு போனேன். அந்த ஆனந்தம் போய் பார்க்கும்போது பார்த்தா ஐயோ இவ்வளோ அழகான ஒரு இடத்துல மெயின்டைன் பண்ணிட்டு அத்தனை பேரும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தோன்னே எனக்கு என்னென்னா, நான் வந்து இசைக்குழு ஆரம்பித்து 1985 ஆரம்பித்து 40 வருஷம் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 10,000 நிகழ்ச்சிங்களுக்கு மேலே பண்ணியிருக்கேன். ஒரு 10 திரைப்படத்துக்கு இசையமைச்சிருக்கேன். எனக்கு என்னென்னா, இந்த 40வது ஆண்டு விழாவை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரணமாக நிகழ்ச்சி பண்ணி 10ஓட 11 பண்ண விருப்பம் இல்லை. எனக்கு வந்து என்னென்னா, ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு நம்ம பண்ணுற நிகழ்ச்சி அது வந்து பயன்படணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அம்மா கிட்ட அந்த ஆஃபர் என்னுடைய விருப்பத்தை தெரிவித்தேன். அம்மா இந்த மாதிரி என்னுடைய 40வது ஆண்டு விழா பண்ணுறேம்மா, அது ஒரு நல்ல காரியத்துக்கு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அது உடனே அடுத்த ஒரு வார்த்தை கூட சொல்லலை. எனக்கு அவங்க ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸால் தான் இன்றைக்கி அது இன்னும் உருவெடுத்து பார்த்திங்கன்னா, இந்த நிகழ்ச்சி மூலமாக ஒன்று அந்த அவேர்னஸ், அதாவது ஆனந்தம் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றது ஒரு அவேர்னஸ். காரணம் வந்து நான் முதல்ல ஆரம்பித்ததும் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தேன்னா நிறைய இந்த 40 வருட இசை பயணத்தில் நிறைய பேருடைய என்னுடைய அந்த மியூசிக்கல் ஜேர்னியில் நிறைய பேர் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைம் பத்தாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் 2 to 5 பண்ணலான்னு சொல்லிட்டு அப்புறம் 10 to 1 சொல்லிட்டு ஒரு 3 ஸ்லாட்டாக பண்ணுறோம். ஸோ எனக்கு என்னென்னா அது அத்தனையிலையும் எனக்கு என்னென்னா, அம்மா வந்துட்டு அது ஆனந்தத்தை பற்றி பேசிட்டு இந்த ஆனந்தத்தோடைய இவர் பண்ணுற சேவை வந்துட்டு அது இப்போ அம்பத்தூரில் எனக்கு தெரிஞ்சுட்டு அங்கே நிறைய பண்ணின்னு இருக்காங்க. அது உலகெங்கும் போய் சேரணுன்னு நான் ஆசைப்பட்றேன். அது மூலமாக கண்டிப்பாக நிறைய பேர் ரீச் ஆகணும். இது வேறு லெவலில் வரணும். அதை பாலிட்டிவ் கேருக்கு அவங்க கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க. இந்த பூமி பூஜைக்கு கூட நான் போயிருந்தேன். நான் அவ்வளோ சிறப்பாக பண்ணுறாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி மூலமாக அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபண்ட் ரைசிங்காகவும் சரி, அதே மாதிரி ரீச் ஆகும். எனக்கு மெயின் என்னென்னா, ஒரு சைடு ஃபண்ட் ரைசிங், ஒரு சைடு ரீச். எவ்வளோக்கெவ்வளோ இது மக்களை போய் சேருதோ அவங்க எல்லாமே இந்த பாலிட்டிவ் கேருக்காக கண்டிப்பாக எவ்வளோ பேர் பயனடைகிறாங்க. இது ஒரு பெரிய புண்ணியமாக இருக்கும். ஸோ அவங்க செய்கிற இந்த சேவை திட்டங்களுக்கு நான் பண்ணுற என்னுடைய இந்த 40வது விழா வந்துட்டு அது ஒரு ஏதாவது சின்ன இது கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சால் அதை விட பாக்கியம் வேறு எதுவுமே இல்லை. ஸோ அதில் முக்கியமான பங்கு என்னென்னா, எனக்கு கூப்பிட்ட உடனே அமர் சார் ஒரு எனக்கு பெரிய ஒரு பில்லராக வந்து சப்போர்ட் பண்ணுறது தான் அது இருக்கிறதுலே ஹைலைட். அவர் தலைமையில் தான் இந்த நிகழ்ச்சி பண்ணுறோம். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு இது பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். நீங்கள்லாம் வந்துட்டு நீங்கள் உங்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் பண்ணுற ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, ஆனந்தத்துக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து அந்த ஆனந்தத்தில் பண்ணுறேன். ஏன்னா நான் போய் பர்சனலாக போய் பார்த்து நான் ஃபீல் பண்ணதுனால தான் நான் இந்த நிகழ்ச்சி பண்ண முடியறது, இந்த பாக்கியம். நீங்கள்லாம் சேர்ந்த ஒரு நாளைக்கு அந்த ஆனந்தத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்கள் மூலமாக அது இன்னொன்று உலக அளவும் எங்கே எல்லா இடத்தும் ஸ்ப்ரெட் ஆகும். நிறைய பேர் அதுக்கு அந்த மக்களுக்காக சேவை செய்ய வருவாங்க. இது என்னுடைய அன்பான வேண்டுகோள். இந்த காலையில் 10 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் பண்ணுற நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் அத்தனை பேரும் வரணும்னு ஆசைப்பட்றோம். இன்னொன்று, இதுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பாசஸ் நாங்கள் தரோம். நாங்கள் அத்தனை பேர் எந்த டைம் ஆனாலும் தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து தரணும். இது அன்பான வேண்டுகோள். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். காம்ப்ளிமெண்ட்ரிங்க இது அப்பப்போ சேர்ல வந்து எந்திரிச்சு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்தவங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மாணவர்கள் பொழுது இது குறித்து பேசுவாங்க. இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே, இன்பத்தில் ஆடுது என் மனமே. என் மனம் மட்டும் இல்லை, எல்லார் மனமும் ஆனந்தத்தில் மகிழ்ச்சியாக கூத்தாடிட்டு இருப்போம். எதுக்காகனா, ஒரு நல்ல விஷயத்தை சமுதாய சேவைக்காக செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்துக்காக அதை பார்த்து நான் போயிருக்கேன். அங்கே போயிருக்கேன், ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ அவங்களாம் இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. இருந்தாலும் அவங்க மிகுந்த அருமையான சேவை செஞ்சிட்ருக்காங்க. அதை பார்த்து என்னுடைய நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு யூகே முரளி அவர்கள் வந்திருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவருக்கு 40வது வருஷம், 40 வயசு குழந்தை, 40 தான் ஆகுது. பாவம், பிறக்கும்போது இருந்து பாடிட்டுருக்காரு. நல்ல 40 தான் ஆகுது. இது எங்கள் மாதிரி எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்துட்டோம். 10 வயசுலேயே ஆரம்பிச்சதுனால இப்போ பார்த்திங்கன்னா 60 வருஷத்துக்கு மேலே மேடையில் பாடிட்டுருக்கோம். இதெல்லாம் ஒரு சாதனைகள். எங்கள் மூலமாக, எங்கள் இசையின் மூலமாக என்னென்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அமர் சேவா சங்கமெல்லாம் நாங்கள் 2-3 ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்து அவங்களுக்கெல்லாம் ஆரம்பத்தில் அவங்களுக்கெல்லாம் நிறைய பண்ணோம். அது மாதிரி நிறைய நிறுவனங்களுக்கு ஃப்ரீயாகவே நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். ராமகிருஷ்ணன் சொல்கிறது எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். அது ஒரு பெரிய பாக்கியம். நாங்கள் என்ன தான் துட்டுக்கு சம்பாதிச்சாலும் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்கு அது போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அதில் இன்னும் எங்களுக்கு மகிழ்ச்சி நிறைய ஏற்படும். முரளி சொன்னார், நீங்கள்லாம் அதை பார்க்கணுன்னு.
அதை ஏற்பாடு பண்ண வேண்டியது உங்கள் கடமை தான். காரணம் என்னன்னா, ஒரு நாளைக்கு ப்ரெஸ் எல்லாம் கூப்பிட்டு போய் அங்கேயே சாப்பாடு ரெடி பண்ணி அங்கேயே அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு அது கொஞ்சம் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் நல்லா இருக்கும். கண்டிப்பாக அது நிச்சயமாக. அதனால் நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நாளைக்கு இருந்தால் தலைவர் இருக்கார், அவர் பார்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பஸ்ஸு அரேஞ்ச் பண்ணி, பஸ்ஸு மட்டும் கிஸ் இல்லை, பஸ்ஸு அரேஞ்ச் பண்ணி அவங்கள கூப்பிட்டு போய் காட்டினா அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் காட்டுவாங்க. எதுக்காகனா இவங்க வந்து நல்ல காரியத்துக்கு பண்ணுறதுக்கு பல பேருக்கு மனசு வராது. இப்போ வந்து பல நிகழ்ச்சிகளுக்கு நான் பணம் வாங்குறது, நிறைய பணம் கொடுப்பாங்க சார், நிறைய பாட போனால் எங்களுக்கெல்லாம் நிறைய பணம் கொடுப்பாங்க. அதெல்லாம் தியாகம் பண்ணி தான் இதெல்லாம் அவங்களுக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு தியாக மனப்பான்மையில் தான் பல பேர், பல சிங்கர்ஸ் எல்லாருமே, மியூசிஷியன்ஸ் எல்லாமே ஒத்துழைச்சி வருவாங்க. எல்லாருக்குமே அந்த மனசு இருக்கிறதுனால நல்ல காரியத்துக்கு பண்ணுறாங்க, நம்மளை ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான். நானும் அதே மாதிரி தான். இவர் சொன்ன உடனே நல்ல காரியத்துக்குன்னொன்னே உடனே நான் ஓடி வர மனசு இருந்தது. காரணம் என்னென்னா, இப்படிப்பட்ட விஷயங்கள் ஜனங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுல எனக்கு பெரிய அக்கறை உண்டு. நிஜமாகவே ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற முரளி அவர்களுக்கு நான் நன்றி சொல்லணும். அவர் வந்து இசையமைப்பாளராக மாறி 10 படங்கள் இசையமைத்திருக்கிறார் என்று கூறியிருக்கிறார். இன்னும் நிறைய படங்களை பண்ணுவதற்கு நாங்கள் எங்களுக்கு என்ன பண்ணோம், எங்கள் சொந்த கதையை கொஞ்சம் அப்படியே அடிச்சு விட்டுக்கணும். இந்த ப்ரெஸ்ஸு கிடைக்கிறது கஷ்டம். நாங்கள் கச்சேரி பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணோம்னா, பால் தான் பாடிருப்போம், எஸ்பிபி இவங்கெல்லாம் பாடிட்டு இருப்பாங்க. நாங்கள் ஓனாக கம்போஸ் பண்ண சாங்ஸை அங்கே போட்டு காட்டுறதுக்காக என்ன பண்ணோம், முதல்ல ரிஹர்சல் பண்ணிவிட்டு அந்த மேடையில் நாங்கள் இப்படி ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணிருக்கோம், அதை கொஞ்சம் கேளுங்க புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு அதில் பாடுவோம். அதில் பண்ண நிறைய பாட்டுகள் அது மாதிரி பாடி கொண்டு வந்திருக்கோம். நிறைய ஏதோ நினைவுகள் இந்த மாதிரி பாட்டெல்லாம் அங்கே கம்போஸ் பண்ணி ஜனங்கள் முன்னால் பாடி அது பாப்புலரானவுடனே அதை கொண்டு வந்து சினிமா பண்ணோம். ஆக இவருக்கு ஒரு வழி இருக்கிறது. இசை நிகழ்ச்சி நடத்துகிறீங்க, நீங்கள் ஓனாக கம்போஸ் பண்ண சாங்ஸை கூட நாங்கள் இப்படி பண்ணியிருக்கோம் கேளுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கம்போசிஷன்லாம் வெளியே வரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. ப்ரெஸ்ஸை பற்றி சொல்லணும். ப்ரெஸ்ஸை பற்றி ரொம்ப அருமையாக, ரொம்ப எங்களை எப்படி வேணாலும் ஆக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி அப்படி ஆக்கிட்டு இருக்கோம் நிறைய. இருந்தாலும் ஒரு நல்ல காரியத்துக்காக நீங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேறு என்ன சொல்லணுமா? வேறு ஏதாவது? நிறைய கேட்க இதுதானே சரின்னு ஒத்துட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி தான் எல்லோரும் வர்றாங்க. எல்லாருமே நானும் கலந்துக்கிறேன்னு சொல்லி தான் வர்றாங்க. எல்லாருக்குமே அந்த சமூக மனப்பான்மை இருக்குது. தேசத்துக்கு இப்படிப்பட்ட நல்ல காரியங்களுக்கு உதவணும் அப்படிங்கிறதுக்கு. இது இப்படி பண்ணாலும் நீங்கள் அடுத்த வருஷம் இதே போல் இருக்கக்கூடிய இன்னொரு இடத்த செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். அடுத்த வருஷத்துக்கு நாங்கள் பண்ணுறதில்ல. அவங்க எங்கே கட்சியை நம்மளாம் பண்ணுறதில்ல. அண்ணன் பண்ணுறது அது நிறைய என்னென்ன ரகசியம் அவர் வெளியிட மாட்டாங்க. அவங்க பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிறது ஒரு செய்தி உங்களுக்கு. அதை வந்து விளம்பரப்படுத்திக்கிறதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை. சூப்பராக பார்த்துக்கிறத பார்க்குறீங்களே, நான் எப்படி இருக்கேன் பாருங்க. அப்படி பார்த்துக்குறாங்க எங்கள் பசங்க. எல்லாருக்கும் அந்த நினைவு வராமல் அது வந்து எனக்கு மனசில் ஒரு பெரிய குறை. காரணம் என்னென்னா, அம்மா அப்பா ஃபாரினுக்கு போயிடுறாங்க. ஃபாரினுக்கு போனால் ஒரு பாஸ்போர்ட் எடுத்து அம்மா கூப்பிட்டு போகலாம், அப்பா கூப்பிட்டு போகலாம். அங்கே இருக்கம்மா நீங்கள் இருப்பான்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு அனாதை இல்லத்தில் சேர்த்து வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அன்னையும் தந்தையும் தானே பாரில் அண்ட சராசரம் கண் கண்ட தெய்வம் அன்னையும் எல்லாம் பாடினாங்க. இந்த காலத்தில் அம்மா அப்பா பாடுறது ஏதாவது பாட்டு இருக்கா? யோசிப்பேன். அந்த பாச பந்தங்கள்லாம் விலகிக்கிட்டு வருது, உறவு முறைகள்லாம் விலகிக்கிட்டு வருது. படங்கள்லாம் அந்த காலத்தில் நிறைய சொன்னாங்க, அம்மாவும் நீயே அனாத ஆசிரமத்தில் பாடின பாட்டு தான். அது மாதிரி பல பேர் வழிகாட்டிகளாக இருந்தாலும் அவங்க அம்மா அப்பாவுக்கு வரணும். அப்படி பண்ணுறவங்க அவங்க வயசாகும்போது அவங்க பிள்ளைங்க சேர்த்து விடுறது கரெக்டாக இருப்பாங்க. நீ உங்கள் அப்புறம் சேர்த்து விட்டில்ல, நீ அங்கே நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த தண்டனை அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஏன்னா அது அவங்க வாங்கிடுவாங்க. ஒன்று காப்பிரைட்ஸில் சில இதெல்லாம் சொல்லக்கூடாது, தனியாக தான் சொல்லணும். ஏன்னா இல்லை அதில் என்ன இருக்குதுன்னு சொன்னால், காப்பிரைட்ஸில் ஒரிஜினலில் வந்து அப்படியே எடுத்து போடக்கூடாது. ஒரிஜினலாக எடுத்து இப்போ பிக்சரில் போடுறாங்க இல்லைங்களா, எங்களோட பாட்டு பொட்டு வச்ச தங்க குடம் சொர்க்கமே என்றாலும் அது அந்த மாதிரி போடுறாங்க இல்லைங்களா, அதுக்கு பெரிய காப்பிரைட்ஸில் டெஃபினட்டாக கொடுத்தாகணும். ஏன்னா எங்களுடைய நாங்கள் பண்ண வேலையை அப்படியே எடுத்து போடுறாங்க இல்லைங்களா, அதுக்கு காப்பிரைட்ஸ் உண்டு, டெஃபினட்டாக கொடுத்தாகணும். அது பெர்மிஷன் வாங்கணும்.
அண்ணா என்ன சொல்கிறாங்கன்னா என்கிட்ட வந்து அனுமதி கேட்டுக்கலாம். அப்படி படம் பண்ணுறவங்களாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நன்றி இந்த படத்தில் இந்த பாடலை கொடுத்ததற்காக இளையராஜா அவர்களுக்கு நன்றி அப்படி சொல்லி போட்டிருந்தாங்கன்னா சரியாக போகிறோம். அவர் போய் கேட்டால் அவர் கொடுத்துருவார், எடுத்துக்கப்பா அப்படி சொல்லி கொடுத்துருவார். அவங்க கேட்காம போடுறதுனால தான் நமக்கு எரிச்சல் வருது. நம்மளை யூஸ் பண்ணி நமக்கு பெரிய படங்கள் நம்ம ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் பேர் சொல்லவே தேவையில்லை. தனிப்பட்ட முறையில் யூஸ் பண்ணிக்கிட்டோம். நம்ம பாடல்கள் பாப்புலராக நமக்கு சந்தோஷம் தான். வந்து ஒரு அனுமதி இளையராஜா அவர்களுக்கு நன்றின்னு ஒரு போடுறதுக்கு என்ன, ஒரு வார்த்தை போடுறதுக்கு என்ன, இந்த பாடலை கொடுத்து உதவி இளையராஜாவுக்கு நன்றி போடலாம். அப்போ எங்களை மதிக்காம நீ போயா நீர் அப்படின்ற மாதிரி சொல்லாங்க. இந்த காப்பிரைட்ஸுங்கிறது வந்து கம்போஸ் பண்ணப்பட்டவர்களுக்கான உரிமையான எந்தெந்த காலத்திலும் இது என்னுடைய கம்போசிஷன் அப்படி சொல்லக்கூடிய அனுமதி வாங்கிட்டு இருக்காங்க. அதனால இப்போ மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாமே ஏஆர்மா எல்லாருமே வாங்கியிருக்காங்க. அப்போ அதை அடுத்தவர்கள் யூஸ் பண்ணும்போது மேடையில் பாடுறதுக்கெலாம் நான்லாம் அண்ணாட்ட சொல்லி அண்ணாட்ட பேசி அது ஒரு தடவை சண்டை கூட வந்தது ஞாபகம் கிடைக்கும். லைட் மியூசிக்காரங்களாம் அவர்களெல்லாம் விட்டோன்னா லைட் மியூசிக்கு ஃப்ரீன்னு சொல்லிட்டார் அண்ணா வந்து. லைட் மியூசிக்கு நான் ஒன்றும் கேட்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொன்னதுக்கப்புறம் அது விட்டாங்க. அதனால் லைட் மியூசிக்கில் வர்றதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ஃபுல் சாங்கும் போடாமல் ஒரு ப்ரோக்ராமும் போடாமல் ஒரு சின்ன பிட்டா இந்த பாட்டு பாடினாங்க இந்த பாட்டு பாடினாங்கன்னு ஒன்று சாம்பிளாக போட்டிங்கன்னா அதில் ஒன்று காப்பிரைட்ஸில் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனால் ரொம்ப நேரம் இன்றைக்கி வந்து ஒரு பல்லவி ஒரு சரணம் ஒரு பேக்ரவுண்டுன்னு போட்டிங்கன்னா அது காப்பிரைட்ஸில் வந்துடும். இந்த பாட்டு பாடினாங்கன்னு சின்ன சின்னதாக போட்டு விட்டிங்கன்னா எந்த காப்பிரைட்ஸும் வர்றதுக்கு இருக்காது, முடியாது. இப்போ நன்றி அறிவிப்பு சொல்கிறாங்க சார். நன்றி சொல்கிறதுக்காக கூட நாங்கள் வந்து இளையராஜா சார் போய் மீட் பண்ணுவோம் சொல்லுவோம். அப்போது நாங்கள் எப்படினாலும் அவங்க நன்றி அறிவிப்பு கொடுக்கும்போது ஒரு ஃபோட்டோ போடுவோம். அந்த ஃபோட்டோ கூட போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது எதனால? அது இன்டர்நேஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு ரூல். இப்போ அமிதாப் பச்சன் சார் வாங்கியிருக்காங்க, இந்தியாவில் நிறைய பேர் அந்த மாதிரி வாங்கியிருக்காங்க. என்னை பற்றி செய்திகளை போடக்கூடாது, ஏன்னா தவறான திரிதலோடு வருது. அதே மாதிரி ஏஐயில் எடுக்கும்போது நம்ம முகமே இல்லாமல் ஒரு காமெடியாக வந்து இப்படி போகுது. அது மாதிரி அசிங்கப்படுத்திக் கொள்ள வேண்டாமேங்கிறதுக்காகவும் ஏஐக்கு நம்ம அடிமையானோம்னு சொன்னால் நம்ம மூளை வேலை செய்யாது. ஏஐயில் போய் நம்ம அடிமையாக போயிட்டோம்னா ஃபோனில் நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்கள் மூளை வேலை செய்யாது. பாத்தியான பண்ணியிருக்கேன்னு நீங்கள் காட்டிக்கலாமே தவிர அது ஏஐ பண்ணது, அதுக்கும் போயிருக்க என்ன சம்மந்தம் இருக்குது. ஆகவே ஏஐயே நம்பக்கூடாது. நம்ம மூளையில் அது மாதிரி கொண்டு வர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதை அங்கே கொடுத்துட்டு இப்போ ஓசியா கொடுப்பாங்க, பின்னால் வரும் பொறுங்க, பின்னாலும் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா? சொல்லுங்க. நாங்கள் எங்களுக்கு இருக்கிற வேலையில் நீங்கள் வந்து எங்க கூட ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு இருந்து பாருங்கள். என்னென்ன வேலைகளில் மாட்டிக்கிறோம், என்னென்ன கதைகளை கேட்குறோம், என்னென்ன அட்வைஸ் கொடுக்குறோம், என்னென்ன வேலைகளில் உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அதுக்கிடையில் இதில் கவனம் செலுத்துனோம்னா எங்கள் கவனம் வேறு மாதிரி போயிடும். அண்ணனே சொன்னாங்களே, நான் எல்லாம் நம்ப மாட்டேன், நான் வந்து ஆனால் என்னுடைய திங்கிங்கில் அது என்னென்னா நீங்கள் ஒரு டியூன் அதில் கொடுக்குறீங்கன்னு வைக்கலாம், இதை கம்போஸ் பண்ணுன்னா அது வந்துடும். அப்போ உங்களுக்கு புதுசாக நம்ம ஏதோ ஒரு மொழியில் பண்ணிட்டேன்னு உங்களுக்கு காலர் தூக்கி விடுவீங்க. அது உங்கள் மூளை இல்லை, உங்கள் மூளையில் உருவாகலை. அது அங்கே அவங்க கொண்டு போய் அவன் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான். நம்ம மூளையை கடைசி வரைக்கும் நம்ம மூளையில் வரக்கூடிய விஷயங்கள் தான், எழுத்துக்கள் தான், பாட்டு தான், குரல் தான் நிற்குமே தவிர மற்றவர்கள் நிற்காது. அது வேறு மாதிரி போயிடும். அதனால் நம்பாதீங்கிறதுக்காக அந்த மீட்டிங் இல்லை, நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில். அது மாதிரி ஏஐயில் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது எல்லாருமே நீங்களே பார்க்கலாம். சில இடத்துல காமெடியாக இருக்குது, இப்போ உருவம் கரெக்டாக இருக்குது, மற்றபடி சிரிக்கும் போது வேறு யாரோ மாதிரி பேய் மாதிரி தெரியுது, அந்த மாதிரி இருக்குது. அது சரியாகணும். அது மாதிரி அதை கேவலப்படுத்துறதுக்காக பல பேர் யூஸ் பண்ணுறாங்கிறது பரவிட்டு வருதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை கட்டுப்படுத்துறதுக்காக தான் மேலேருந்து இப்போ ஷாருக் கான்லேருந்து இப்போ அமிதாப்ஜியிலேருந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் ப்ரெஸ்ஸில் என்னை வந்து இதை பற்றி எழுத வேண்டாம், எங்களோட அனுமதி இல்லாமல் இது பண்ண வேண்டாம், இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டில் பண்ணால் போகும். மற்றபடி வேறு எதுவும் வேண்டாம்னு சொல்கிறதுக்காக தான் அது வந்துருக்கே தவிர இன்டர்நேஷ்னல் ரூலை ஃபாலோ பண்ணி தான் அண்ணன் வந்து இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்காங்கிறது உங்களுக்கு செய்தி. வேற யாராவது ஒருத்தர் சொல்ல யாராவது ஒருத்தர் மாஸ் படத்துல 3 பாட்டு இளையராஜா சார் பாட்டு, பியூர் படம் வந்திருக்கு, கட்டு மச்சான்ல ராஜா சார் பாட்டு, குப்பை டாக்கில ராஜா சார் பாட்டு. இந்த ஒரு வருஷத்துலயே எவ்வளவு இசையமைப்பாளர் இருந்தாலும் திருப்பி ராஜா சார் பாட்டு தான் யூஸ் பண்ணாங்க. அதுக்கு என்ன காரணம் உங்களுக்கே தெரியும். இதுக்கு நான் பதில் சொல்கிறத விட உங்களுக்கே தெரியும் என்ன காரணம் சொல்லுங்க. அப்போ மியூசிக் டைரக்டர் போடுறது நல்லா இல்லையா? அவங்களால அந்த மாதிரி பாட்டு போட முடியாதா? அது நான் சொல்லக்கூடாது. தம்பிங்க எல்லாம் நம்ம பிள்ளைங்க, நம்ம சகோதரர்கள், நம்ம குடும்பம். அதனால் அவங்கள குறை சொல்கிறதில்ல. ப்ரொடியூசரோ டைரக்டரோ இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு பாட்டு இருந்தால் அது சொன்னாங்கன்னா அவங்க போடுவாங்க. மியூசிக் டைரக்டர் அது போடுவாங்க, அதே மாதிரி போட்டு தருவாங்க. இது ஜோடி மஞ்ச கூறுவினா இவங்க ஒன்று போட்டு ஒன்று போடலாம், போட்டு அதே மாதிரி போட. ஆனால் அந்த பீட்டு வந்து உங்களுக்கு பழக்கப்பட்டதுனால, அந்த பாட்டு பழக்கப்பட்டதுனால அது படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னொரு குஷியை ஏற்படுத்துது.
ஆல்ரெடி பார்த்து இப்படி மாற்றி பார்க்குறோமே அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்டில் தான் அது வருதே தவிர மற்றபடி ஒன்றும் குறைதல் முடியாது. இசையமைப்பாளர்கள் இதற்கு மேலும் இசைப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க. அதற்கு தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் இடம் கொடுக்குறதில்லைங்கிறதான் உண்டு. அவங்கள்ட்ட சரி ஐயோ அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு பாட்டை போடியானா போட்டுருவாங்க. அதை வர வைக்கணுமே தவிர பல சுவையை எடுத்து போடுறதுங்கிறது கொஞ்சம் சில நேரத்தில் தேவைப்படும். அதை அனுமதியோடு பெற்றுக்கொண்டால் நமக்கு நல்லது. சார், பாலிவுட் டைரக்டர் விஜய் கஷ்யப் வந்து ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு, தமிழ் சினிமாவோட காலகட்டத்தில் நல்ல மெலடி பாடல்கள் காதல் பாடல்கள்லாம் வந்துட்டு இருந்தது, அதை நாங்கள் பாலிவுட் வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ அந்த மாதிரி வந்து பாடல் எதுவுமே வரல அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களோட கருத்து என்ன, தமிழ் சினிமாவில் காதல் பாடல்கள் போடுறது? அதான் இளையராஜா இல்லை கங்கைமரன் இல்லை, வேற என்ன சொல்கிறதா இல்லை. இளையராஜாவும் இல்லை கங்கைமரனும் இல்லை. கங்கைமரன் அப்போ யாராவது இப்போ ஃப்ரீயாக பாடம் பாட வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீயாக பாட்டு எழுதி கொடுத்துருவேன், காசெல்லாம் வாங்குறதில்ல வச்சுக்கோன்னு சொல்லிட்டு. அது மாதிரி தான் இருக்குமே தவிர மற்றபடி அண்ணன்லாம் அந்த நிலைமைக்கு இறக்கக்கூடாது. அவர் சிம்பிளி எழுதிட்டு சும்மா டைம் வேஸ்ட் பண்ணுறதே கிடையாது. உட்காந்து புக்கில் சிம்பிளி எழுதிட்டு இருப்பார், இல்லை புதுசாக பகவத்கீதை முடிச்சிருக்காரு. அந்த மாதிரி பல வேலைகளில் பெரிய வேலைகளில் உட்காந்துருக்காரு. எனக்கு சினிமா வேணும், அவங்க நடிக்கிறது போனப்போ அந்த ஆசையே கிடையாது. சதா சர்வ காலமும் மியூசிக்கிலேயே இருக்கக்கூடிய ஒரு ஆள் எனக்கு அண்ணனா கிடச்சிருக்காருன்னா எல்லா வீட்லேயும் சொல்கிறது தான். என்னை விட பாக்கியசாலி வேறு யாரும் கிடையாது. ஏன்னா ஒரே தம்பி நான் தான் இருக்கேன். அதனால் அவ்வளோ பெருமைகளை எனக்கு தான் வந்து சார், ஐயோ எங்கள் அண்ணா அப்படின்ற மாதிரி. அவருடைய தவறுகளை கண்டு ஒரு ஆள் வசந்ததுக்கப்புறம் அவன்கிட்ட என்ன தவறு இருக்குன்றத நோட் பண்ணுறதுக்கு பல பேர் அப்படி சுற்றிட்டே இருப்பாங்க. என்ன ஏதாவது ஒன்று பிடிச்ச ஆள் மடக்கணுட்டா ஏன் அவன் தூக்கி கொடுக்கலாம். நல்லா சமீபத்தில் ஒரு இடத்துல வந்து ப்ரெஸ்ஸில் நான் திட்டேன், அதை போட்டு பெருசாக பண்ணிட்டீங்களே, அது என்ன நடந்ததுன்னு போட்டிருக்கணும் இல்லையா நீங்கள். அது மாதிரி எங்களை நல்லா வளர்த்து விடுறதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கணும். வேறு ஒன்றும் நான் சொல்கிறதுக்கு இல்லை. அவங்க நல்லவங்கப்பா. ஏதோ இது நடந்த ஏதோ ஆத்திரத்தில் பண்ண சிவகுமார் சார் மைக்கை தள்ளி விட்டார், ஃபோனை தள்ளி விட்டார். அதுக்கு யாராவது எதாவது பண்ணிங்களா? ஒருத்தரும் ஒன்றும் பண்ணல. நான் வந்து சத்தம் போட்டு போட்டு அவர் பின்னால் நின்றுட்டு ஒரு கேமராவை இப்படி பார்த்து, நம்ம இங்கே கேமரா பார்த்து பேசிட்டு இருக்கோம், அவரை என்ன பார்க்குறதில்ல, பக்கத்தில் நின்றுட்டு அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் பார்க்கும்போது நீங்களே பார்ப்பீங்க, அவங்க பேசுகிறவங்கள பார்க்க மாட்டாங்க. அங்கே கேமரா பார்த்து அப்படி ஏன்னா அவங்க வீட்டுக்கு நியூஸ் சொல்கிறாங்களாம், பார்த்தியா நிற்கிறேன் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி. அதனால் நீங்கள் ஃப்ரேமில் பார்த்து நீங்கள் சொல்லணும். இவ்வளோ ப்ரெஷர் இருக்கிறீங்க, உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பேட்டிக்கு டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இப்போ அட்மாஸ்பியரில் ஆட்கள் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, சார் தயவுசெய்து அவரை அனுப்புங்க சார், நீங்கள் இந்த பக்கம் வந்துருக்கு சார், தனியாக எடுத்துக்கலாம். நீங்கள் எதுக்கு பின்னால் கூட்டம் உங்களுக்கு? அவருடைய பேட்டி பேச்சு தான் உங்களுக்கு முக்கியம். அதனால் அப்படி மாறினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ப்ரெஸ்ஸுக்கு நான் சொல்லிக் கொடுறது அதுதான். அதனால தான் அது ஒரு 200 பேர் 300 பேர் செல்ஃபி எடுத்துகிட்டே இருக்காங்க சார். அதில் அழுத்து போய் வெளியே வந்தோன்னே கேமரா தின்னுட்டு சார் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா, அவன் பக்கத்தில் கூட்டத்தை விலக்கிட்டு வந்து நின்று அப்படின்றாங்க. இது கஷ்டமாக இருக்குது. இப்படி திரும்பி பார்த்தா வாயா வந்து பேசி சொல்கிற காரணம் தான் அதுதான் நடந்தது. அதை பெருசாக போட்டு என்னை வந்து ஒரு மோசமான ஆளாக ஆக்கி டேக்கில் இருக்கிறாங்கலாம். ராஜா சார் ஃபேமிலியில் அவங்க பையன் இப்போ வந்து பேரோட இசையமைப்பாளர். ஆமாம், உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற சார் பிரேம்ஜி சார். ஏன் பிரேம்ஜி பண்ணிட்டு இருக்கான் படம். சாரோட பொண்ணு வந்து பாட்டு எழுதுன்னு சார் சொன்னாங்க. அவங்க படிக்க விட்டாச்சு. இப்போ எழுதுறா, இங்கிலீஷில் எழுதுறாங்க. அதை தொழிலுக்கு கொண்டு வரணுங்கிற ஆசை கிடையாது. எங்கள் பிளட்லேயே இருக்கிறது எங்கள் பின்னால் வரக்கூடிய சந்ததிக்கு வந்துகிட்டே இருக்கு. நீங்கள் உங்கள் சந்ததிகளை அப்படி வளர்க்கணும். உங்கள் ஆட்கள்லாம் ப்ரெஸ்ஸில் வர விடாமல் இதில் பல கஷ்டப்பட்டுருக்கீங்க. உங்கள் பையனும் மற்றவங்களும் ப்ரெஸ்ஸில் வர வேண்டாம்டா, நாங்கள் ரொம்ப பாடுபட்டோம். நான் இப்போ வெங்கட் பிரபுவே சினிமாவுக்கு வர வேண்டாம்னு துரத்தினேன். லண்டனில் படிக்க வைக்கிறதுக்கு. அமெரிக்காவில் படித்தான், லண்டனில் படித்தான். 2 பேரையும் இந்த பக்கம் சினிமாவுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அங்கே அனுப்பினா கரெக்டாக வந்து நிற்கிறான். ஒரு சான்ஸ் வந்து ஒரு டைரக்டர் ஆகினால தான் அதில் சாதிக்கிறாங்கன்றதே நமக்கு சந்தோஷம். நம்ம மியூசிக் பண்ணக்கூடாது சார். சார் காலங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க போயிட்டு இருக்காங்க. மறுபடியும் நீங்கள் வந்து பண்ணல. கொஞ்சம் பிரபுட்ட கொஞ்சம் சொல்லுங்க சார், வெங்கட் பிரபுட்ட கொஞ்சம் சொல்லுங்க சார். உங்கள் அப்பா நல்லா தானே இருக்காரு. அவரை போட்டு படம் இல்லையா, அவரை போட்டு இப்போ ஆக்ட் பண்ணுற ஒரு படம் லெனின் பாண்டியன் ஒரு படம் சத்யஜித் பிலிம்ஸ் வருது. அதை பார்த்துட்டு நீங்கள்லாம் கண்டிப்பாக விட தயாராக இருக்கு. ஏன்னா வந்து அவ்வளவு ஹார்ட் டச்சிங்கான படம் வந்திருக்கு. என்னுடைய சுய விளம்பரமும் கொஞ்சம் சொல்லிக்கணும் இல்லையா, அதுக்காக தான் நல்லா வந்திருக்கு. அதை பாருங்க. ரோஜா மேடம் வந்து உங்களுக்கு ஜோடியா நடிக்காங்க. அவங்க அந்த காலத்துல கவுச்சிக்கினே அவ்வளோ பெரிய சவுத் இந்தியாவில் எல்லா ஹீரோ கூடயும் நடிச்சாங்க. அவங்க உங்களுக்கு ஜோடியா நடிக்காங்க. அவங்க படத்தில் அறிமுகமாகும்போதே நிலா காயும் நேரம் சரணம் போது பொண்ணு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ரசிக்காம இருக்க மாட்டோம். ஏன்னா அது அந்த சுச்சுவேஷன் இப்போ பிரசாந்தும் அவங்களும் ஆக்ட் பண்ணிருப்பாங்க, நம்ம பார்த்துட்டு இருப்போம். நல்லா இருக்கு அந்த பொண்ணு அப்படிங்கிறதா இருக்கும். தவிர இது வரைக்கும் சினிமாவில் கெட்ட பேர் வாங்காத எங்களை பற்றி தெரியும். ப்ரெஸ்ஸுக்கு எல்லாத்துக்கும் எந்த விட கான்ட்ரவர்சிலையும் ஈடுபடாமல் உட்காந்துருக்கக்கூடிய ஆட்கள் பார்த்தா நல்லா ரசித்தோம். நிறைய படங்களுக்கு மியூசிக் பண்ணோம், நிறைய படங்கள் கலந்து பண்ணிட்டு இருந்தோம்.
அவங்க வந்து எனக்கு ஜோடியாக நடக்கிறாங்கன்னா எவ்வா வாமா சொன்னோன்னா அது ஏன் வந்த உடனே வழியிறீங்க அப்படின்னு, வேறு வழி இல்லைம்மா நான் நினைச்சேன்னா நீ வந்து எனக்கு ஜோடியாக நடிப்பேன்னு. அப்படிங்கிறத ஜாலியாக போச்சு. இதெல்லாம் ஒரு டெவலப்மெண்ட் சார், டெவலப்மெண்ட் நம்ம நினைக்க முடியாது. இந்த ஃபங்க்ஷனில் யார் யார் பாடகர் பாடகி பாடுறாங்க, எந்த இசையமைப்பாளர் வராங்க, எப்போ ஆரம்பிக்கிறீங்க, என்னென்ன பகுதியாக நடக்குது? காலையில் 10 மணிக்கு ஒரு ஷோ சார், 2 மணிக்கு ஒரு ஷோ சார், சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு ஷோ, 3 ஷோவை பண்ணுறாங்க. காமராஜர் ஹால் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் 3 மணி நேரம் சார். 10 to 1 ஒரு ஷோ, 2 to 5 ஒரு ப்ரோக்ராமு, அப்புறம் வந்து 6 to 10 ஒரு ப்ரோக்ராம் சார். ஸோ 3 ஸ்லாட்டாக பண்ணுறோம். இதில் சுஷீலாமாவை இன்வைட் பண்ணியிருக்கோம், சிற்பி சார் வர்றாரு, இவர் தானு சார், கலைப்புலி தானு சார் வர்றாரு, டைரக்டர் வசந்த் சார் வர்றாரு, சித்ரா லக்ஷ்மண் சார் வர்றாரு, அதே மாதிரி சூப்பர் சிங்கர்ஸ், சன் சிங்கர்ஸ், பிளேபேக் சிங்கர் ரோஷினி வராங்க, செந்தில் தாஸ் வர்றாரு, மாலதி வராங்க. நிறைய, அதாவது என்னோடய இசை பயணத்தில் நிறைய பேர் கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இதுக்குள்ள இவங்களெல்லாம் நான் கேட்டவுடனே இவங்க எல்லாருமே மேக்ஸிமம் வந்துட்டு இப்போ இதோ முதல்ல அதாவது இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு ஹம்பிள் ஹியூமன் பீங்காக பின்னணி பாடகி கங்கா. ஸோ இவங்க எல்லாருமே இவங்க வராங்க, ஆளுக்காளுக்கு ஒரு சாங் 2 சாங் பாடுறாங்க. ஸோ இதுதான் 100க்கும் மேற்பட்ட செலிப்ரிட்டிஸ் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க சார். சார் ஆக்சுவலாக இந்த நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான இது என்னென்னா சார், இந்த இல்லை சார், முதல்ல இந்த நிகழ்ச்சி 40 வருஷத்தை ராஜா சார்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன் நான். அவரை போயிட்டு அவர்கிட்ட போய் இந்த மாதிரி 40 இயர்ஸ் பண்ணுறேன் சார், அவர்கிட்ட பிளெஸிங் வாங்கிட்டு தான் வந்தேன் நான். ஸோ நல்லா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சாதனை படைத்தவர்களை வந்து கௌரவிக்கிற நிகழ்ச்சி எதனா இருக்கா? ஏது சார்? இசையில் சாதித்தவங்க, பின்னணியில் சாதித்தவங்க. 40 வருஷம் பாதி மியூசிக் ஃபீல்டில் இருக்கிற இவரை நாங்கள் பாராட்டுறோம், நாங்கள்லாம் சேர்ந்து. அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா 40 வருஷம் லைட் மியூசிக்கை விடாமல் கிராமங்கள்லேயும் சரி, நகரங்கள்லேயும் சரி, திருமண வீடுகள்லையும் சரி, சபாவிலும் சரி நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு பாராட்டு உண்டு. அவருக்கு தான் மற்றவங்களை பாராட்ட தனி விழாவாக நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இது வந்து அவர் 40ஆவது வருஷத்தை கொண்டாடுறதுனால இவரை நம்ம கொண்டாடலாம். இது 2லேருந்து 5 வரைக்கும் வந்து ரோட்டரி கிளப் அவங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அந்த நிகழ்ச்சியில் ஒரு வாழ்நாள் சாதனையாளர். நான் அமெரிக்காவுக்கு கச்சேரி போகும்போது இவங்க தான் வந்தாங்க என் கூட. அமெரிக்காவிலலாம் கச்சேரி பண்ணிருக்கோம் நாங்கள். உலகமெல்லாம் சுற்றின முதல் மியூசிஷியன் நான் தான். சந்தோஷம். ஆக்சுவலாக நான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட்லேயே நான் ஃபஸ்ட் டைம் இப்போ மீட் பண்ணுறேன். அதுக்கு வாய்ப்பு கொடுத்த யூகே முரளி சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நான் ஒரு சின்ன பாடகி, ஒரு 30 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். நிறைய பேருக்கு என்ன தெரியாமல் இருக்கலாம், அதனால இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஏஆர் ரஹ்மான் சார்கிட்ட கோரஸ் பாடிட்டு இருந்தேன் முதல்ல, அதுக்கப்புறம் ட்ராக் பாடி மாம்பழமா மாம்பழம், அழகிய பிரம்மனிடம் போன்ற பாடல்கள் பாடியிருக்கேன். அந்த மாதிரி பாடல்கள் நாங்கள் சினிமாவில் பாடியிருந்தாலும் எங்களை வந்து பப்ளிக் கிட்ட கொண்டு சேர்க்கறது இவங்கள மாதிரி ஆளுங்க தான். நாங்கள் என்ன தான் சினிமாவில் பாடினாலும் லைட் மியூசிக்கில் சார் மாதிரி ஆளுங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப்கோர்ஸ் சார் மாதிரி ஆளுங்க. இப்போ லோக்கலில் எங்களுக்கு இவரை மாதிரி, வெளிநாட்டிலலாம் கூட்டிகிட்டு போகிற இவர் தான். ஆமாம். ஸோ இசை நிகழ்ச்சியில் மேடையில் பாடினால்தான் ஒரு பின்னணி பாடகருக்கு சரியான ரெக்கக்னிஷன் கிடைக்கும்னு நான் என்னோட அனுபவத்துலேருந்து சொல்கிறேன். ஏன்னா எத்தனை பாட்டு நம்ம பாடினாலும், சினிமாவில் எத்தனையோ பாட்டு பாடியிருக்கோம், ஆனால் ஒரு ஹிட்டு வந்துட்டு அந்த ஹிட்டை வந்து இன்னும் ஆள் தான் பாடியிருக்காங்கன்னு முகம் வெளியில் தெரியறது. இப்போல்லாம் சேனல்ஸ் வந்துடுச்சு. இப்போது நான் சொல்கிறது 25-20 வருஷம் முன்னாடி சேட்டலைட் சேனல்ஸ் ரொம்ப பிரபலம் ஆகிறதுக்கு முன்னாடி இசை கச்சேரியில் எவ்வளோக்கு எவ்வளோ பாடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ரீச். அதுதான் ப்ளேபேக் சிங்கர்ஸ்க்கு ரெக்கக்னிஷன். ஸோ எனக்கெல்லாம் யூகே முரளி சார் மாதிரி நிறைய இசை கச்சேரி வாய்ப்புகள் கிடைச்சதுனால மாம்பழமா மாம்பழம் பாட்டு பாடி ஹிட் ஆக்கினது மேடையில் பாடி தான் இன்னும் நல்ல பிரபலம் ஆக முடிஞ்சது. இன்ஃபேக்ட் 20 இயர்ஸாக சாரோட நிகழ்ச்சிகளில் பாடிட்டுருக்கேன். நிறைய எனக்கு நல்ல வாய்ப்புகள் கொடுத்துருக்காரு. ஸோ அவரோட 40th இயர் செலிப்ரேஷன், அதுவும் நல்ல ஒரு காஸ்க்காக ஆனந்தம் ட்ரஸ்டோட பேலியேட்டிவ் இதுக்காக ஃபண்ட்ரைஸராக கூட பண்ணுறாங்கங்கிறது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுல எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய நிகழ்ச்சி யூகே முரளி சாரோட பாடி இருந்தால் கூட இது எனக்கு ரொம்ப குறிப்பிட்டு ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய விஷயம். ஏன்னா ஒரு நல்ல ஒரு காசுக்காக பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு அங்கே அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பாடல்கள் பாடணும்.
வரவங்களுக்குலாம் நிறைய பாட்டு பாடினா மற்றவங்களுக்கு வர்றவங்களாம் போயிடுன்னு சொல்றீங்களா? ஃபில்லப்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ யாரை வரல ஏதோ ஒன்றா ரெண்டா நம்மளாம் அதிகமாக பாடக்கூடாது, வர்றவங்களுக்கு நிறைய சொல்லலாம். அதான் சார், எத்தனையோ சிங்கர்ஸ் இருக்காங்க. பட் ஒரு வேளை இப்போ ஒரு சின்னது ஏன்னா எங்களுக்குமே இப்போ வாய்ப்புகள் குறைஞ்சிட்டு இருக்கு, அது சொல்லி தான் ஆகணும் சார். இப்போ எங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை ப்ரெஸ்ஸில் சொல்லணும் விரும்புகிறேன். பிளேபேக் சிங்கர்ஸ்க்கு வந்து எங்களை மாதிரி பிளேபேக் சிங்கர்ஸ்க்கு இப்போ வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாயிடுச்சு. சினிமாவில் ஆஃப்கோர்ஸ் சான்ஸ் இல்லை, மேடையில் பாடுறதுக்கும் வாய்ப்புகள் கம்மியாயிடுச்சு. குறையா சொல்லலை. ரியாலிட்டி ஷோஸ்லேருந்து இந்த வர சூப்பர் சிங்கராக இருக்கட்டும், அந்த சரிகமப்பா, நானும் சரிகமப்பாவில் ஜூரியாக இருக்கேன். பட் என்னென்னா எங்களை மாதிரி சிங்கர்ஸுக்கு இப்போ வேல்யூ குறைஞ்சிடுச்சு. ஸ்டேஜில் பாடுறதுக்கு கூப்பிட்றதில்ல யாரும் பெருசாக. ஏன்னா இந்த ரியாலிட்டி ஷோலேருந்து வரவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. வேண்டாம் நான் சொல்லலை, ஈக்குவலாக கூப்பிடுங்க. அது இவர் செய்கிறார். அதுதான் நான் ஒரு முக்கியமாக இவர்கிட்ட பார்த்த ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. சில நிகழ்ச்சிகளில் பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர்ஸோ இல்லை இந்த ரியாலிட்டி ஷோலேருந்து வர பசங்களை மட்டுமே வச்சு தான் ஷோஸ் பண்ணுறாங்க. அதில் இப்போ என்னை மட்டும் நான் சொல்லலை, என்ன மாதிரி என்னோட காலகட்டத்தில் இருந்த எத்தனையோ ஹிட்ஸு பாடல்கள் பாடியிருக்கிற பிளேபேக் சிங்கர்ஸு இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இன்னும் மறுபடியும் வாய்ப்பு கொடுத்தேன்னா அவங்களும் அவங்களோட திறமையை வெளிப்படுத்துவாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியா டாமினேட்டாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு சரியான பிளாட்ஃபார்ம்ஸ் கிடைச்சதுன்னா நாங்களும் அவங்கள விட நல்லா பாடக்கூடியவங்க தான். இப்போது சூப்பர் சிங்கர்ஸில் இருக்கிறவங்களும் அவங்கள மட்டும் நீங்கள் இப்போ இது பிளாட்ஃபார்ம் கொடுத்து இன்னும் புகழ் கொடுக்குறாங்க, இன்னும் அவங்க தான் மெடலை வரைய பாடிட்டு இருக்காங்கன்னு வரும்போது பிளேபேக் சிங்கர்ஸ் நிறைய பேர் வந்து இன்னும் காணாமல் போயிட்டுருக்காங்கிறது என்னோட சின்ன கருத்து. தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க சார். இல்லைம்மா, அதில் என்ன விஷயம் சொன்னால், இப்போ வந்து படங்கள் வந்துட்டு இருக்கு. இளையராஜா பண்ணாரு 1500 படங்களுக்கு மேலே பண்ணிருக்காரு. நானும் ஒரு 125 படத்துக்கு மேலே மியூசிக் பண்ணிருக்கேன். நமக்கு கிடைச்ச வேலை அது வரைக்கும் தான். அதுக்கப்புறம் மேலே புதியவர்கள் வர வர அவங்க மேலே ஆர்வம் போகிறது இயற்கை. ஒரே நடிகர்கள் நடிக்கலையா, இப்போ மாறி போச்சு. வேற புதியவர்கள் வர்றாங்க, அவங்களாம் நடிக்கிறாங்கல்ல. அப்போ அவங்களுக்கு சந்தர்ப்பம் கூட இல்லை, மறுபடியும் அவங்கள நடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது நம்ம. இல்லை, எதுக்காக சொல்றேன்னா அவங்களும் மியூசிக் பார்ட்டி வச்சிருக்காங்க சொன்னால் பல பேர் புதுசாக வர்றவங்களாம் ஆதரிக்கணும். ஒரு பப்ளிசிட்டிக்கு நல்ல ஃபேஸ் தேவைப்படுது நமக்கு. அதே மாதிரி நம்ம ஃபேஸ்லாம் ஃபேட் அவுட் ஆயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சம். சரி, இவர் வந்தாதான் இவர் அதுக்கு தான் பாராட்டி சொன்னாங்க. இவர் இன்னும் அந்த மாதிரி சிங்கர்ஸ் நம்ம பழைய ஆட்களே அவங்க போட்டு போர் அடிக்காம புது ஆட்களா போட்டு மிக்ஸ் பண்ணிலாம் வந்திருக்கோம். ஒரு பாட்டு எங்களுக்கு கொடுத்தா மத்தவங்க புது ஆட்கள் அவர் கலந்து போடுறாரு. அதுதான் அவரை புதுசா வந்த சின்ன குழந்தைங்களா இருக்கட்டும் எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணி பாட வச்சு உங்களை ஒதுக்குனாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாம் இல்லை சினிமா, அதனால ஒதுக்குனாங்கன்னு நம்ம நினைக்கூடாது. நம்ம இருக்கிறோம்னு நினைச்சுக்கோ. நன்றி, தேங்க்யூ. ஒரு நிமிஷம், அவர் முரளி சார் எப்பவுமே கலந்து தான் போடுவாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் கலந்து போடுவார். அப்புறம் மோகன் வந்து ஒரு கேள்வி கேட்டார். இது மாதிரி இன்னைக்கு வாரிசுகள் அவங்களுக்கெல்லாம் வந்து இது மாதிரி முதியோர்கள் நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஆனந்தம் அறக்கட்டளையோட நோக்கம் என்னென்னா வாரிசுகள் யாராவது விட்டுட்டு போகிற பேரண்ட்ஸாக வைக்கிறது இல்லை, அந்த வாரிசுகளை கூப்பிட்டு ஜாயின் பண்ணுறாங்க. அதே மாதிரி சிறார்களுக்கு வந்து அப்பா அம்மா இல்லை, உண்மையிலே இல்லைன்னா அதெல்லாம் செக் பண்ணி தான் அங்கே அனுமதிக்கிறாங்க. ஸோ இதை என்கரேஜ் பண்ணணுங்கிறது அவங்க நோக்கம் இல்லை. ஏன்னா அது ஒரு குடும்பமாக இருக்கணும், இந்த யாரும் விட்டுறக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, அவங்களுக்கு யாரும் எந்த ஒரு ஆதரவும் இல்லைன்னா தான் ஆனந்த மார்க்கெட்டில் இடம் கொடுக்குறாங்கிறத உங்களோட பதிலாக அவங்க தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி. நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து காலையில் எல்லா வேலையும்